இங்கே தான் சார் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதாவது அதிமுக ஒரு அறுதி பெரும்பான்மை இட்டு வெற்றி பெற்றிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது. ஆனால் 47 இடங்களில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்ற சூழ்நிலையில் அவங்க எல்லாருமே ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம வந்து ஒரு எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டு விட்டது, நம்ம கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது மீண்டும் இதே மாதிரி 3வது நிலைக்கு போனால் நம்ம தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு தெரியறதுக்கு முன்ன, கட்சி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்ன இந்த தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்துவதற்கு முயற்சித்தவர்கள் யார்? இல்ல அவங்க ஏன் ஏத்துக்கணும், அவங்க ஏன் ரசிக்கணும்? ஏங்க, காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தொண்டை ரோட்ல நன்றி சொல்றது கூட வராம அதுக்குள்ள நீங்க அணி மாறிடுவீங்க. அது வந்து நியாயமான அரசியலா? உங்களுடைய வாதத்திலேயே எடுத்துக்கோ. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுடைய எம்எல்ஏக்களை அந்த பட்டியல சேர்த்ததுனால தான் பிரச்சனை. அப்படி இல்ல நீக்கி வேற லெட்டர் கொடுங்க. இல்ல எவ்வளவு நேரம் ஆயிடும் சார்? இல்லைங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், அது போல இவர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அது உண்மை இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக சொல்ல பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆனார். அவரை டிஸ்மிஸ் பண்ண போதும் 3 முறை முதலமைச்சர், பெரும்பான்மை வெற்றி தான் முதலமைச்சர். ஆனா இவருக்கு பெரும்பான்மை தரல. நீங்க அமைச்சரவையில இடம் தரோம், உங்களுக்கெல்லாம் வந்து மைன்ஸை வந்து சிவி சண்முகத்துக்கு தரோம், வேலுமணிக்கு உள்ளாட்சித்துறையை தரோம், கேபி அன்பழகனுக்கு கல்வித்துறையை தரோம்னு சொல்லி நீங்க பேரம் பேசி அவரை வந்து இந்த கட்சியை உடைக்கணும்னு முடிவு பண்ணி ஆளை விலைக்கு வாங்கினீங்கன்னா, நீங்க சொல்ற தகவல் தான் எங்களுக்கு புது தகவலா இருக்கு. புது தகவல் இல்லைங்க, போர்ட்போலியோட நீங்க சொல்றீங்க. ஆமா, இந்த துறை தரம் அந்த துறை தரம் சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு கூட அவங்களுக்காக தான் 22 துறையை வந்து ஒதுக்காம வச்சிருக்காங்க. பொதுக்குழுவை கூட்டுங்க, நம்ம பேசுவோம். இவங்க யாருங்க பொதுக்குழுவை கூட்ட சொல்றது? அதிமுகவில் வந்து பொதுக்குழு, நான் சொல்றதை கேளுங்க, 27 எம்எல்ஏ நாங்க போட்ட பிச்சைங்க. அதிமுக தொண்டனுடைய உழைப்பு, ரெட்டையில சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இவங்க போய் ரிசைன் பண்ணிட்டு போய் விசில்ல நிக்கிட்டா யார் கேட்க போறோம்? எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணி அடிக்கிறாருங்க. அவரை மட்டும் பார்க்க மாட்டேன், நான் எல்லாரையும் போய் பார்ப்பேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாரு. உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அசிங்கப்படுத்தினா அவர் வீட்டில் போய் நீங்கள் விருந்து சாப்பிட்றீங்க, அவர் அனுப்புல சோபாவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவருக்கு பொக்கே கொடுக்குறீங்கன்னா ஒரு கட்சி தொண்டர் ரசிப்பானா? நீங்கள் ஒரு 3 வருடத்துக்கு முன்ன தன்னுடைய எந்த நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தாத, என்னைக்கு எதையுமே அரசியலில் சாதிக்காத, எதையுமே சரியா செய்கின்ற மனநிலைக்கு கூட இன்னும் வராத ஒரு கட்சிக்கு பின்னால போய் அதிமுக பாரம்பரியம் உள்ள கட்சி ஆதரிக்கணும்னு சொன்னா இது என்ன அரசியல்? இதை எப்படி தொண்டர்கள் ரசிப்பாங்க? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா சார். சார், இந்த தேர்தல் வந்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வந்து யாருக்கு முக்கியமோ இல்லையோ அதிமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தல் என்று தேர்தலுக்கு முந்தையே பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு ஏற்கனவே கடந்த தேர்தல்கள் எல்லாம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான இந்த அதிமுகவில் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டது. தோல்வி அடைந்த பிறகு இப்போ இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தோல்வி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உருவாகி இப்போ 2 பிரிவாக பிரிஞ்சு போய் அதிமுக இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த தோல்வி கொஞ்சம் கடினமான ஒரு நிலைதான். நீங்கள் சொல்கிறது மாதிரி தொடர் தோல்வின்றது அது எங்கள் அரசியல் எதிரிகள் அதை பயன்படுத்துகிற ஆயுதமாக தான் பார்க்க முடியுமே தவிர அது உண்மை இல்லை. ஏன்னா 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு கூட கூட்டணி 75 இடத்துலையும், தனிப்பட்ட முறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66 இடத்துலையும் வெற்றி பெற்றது. இன்னும் சொல்ல போனால் அது தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்க வாக்கு கேட்டோன்றது உண்மை. ஆனால் அன்னைக்கு வந்து கட்சியினுடைய தலைமை என்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை. அன்னைக்கு அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். ஒருங்கிணைப்பாளராக இன்னொருத்தர் இருந்தார். முதலமைச்சரான முகம் அவருடைய முகம் தான். முதலமைச்சர், அதுதான் சொல்கிறேன், முதலமைச்சர்ன்ற வகையில் அவர் எதிர்கொண்டார்ன்றது தான் உண்மை தவிர, ஆனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவர் மட்டும் தலைமை இல்லை. நான் சொல்கிற வேறுபாடு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
அப்போது அது கட்சிக்கான தோல்வின்னா அந்த தோல்விக்கு இன்னொருத்தருக்கும் பங்கு இருக்குன்றதை நான் உணர்த்துறேன். சரி, அதுதான் தனிப்பட்ட இவருடைய ஆளுமைக்கோ அல்லது இவருடைய நிர்வாகத்துக்கோ அடை ஏற்பட்ட தோல்வி இல்லை. ஏன்னா இது இது எதுக்காக கேட்டேன்னா, திரு இல்லை இல்லை நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பழனிசாமி அவர்களே தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். நான் வந்து 10 தோல்வி அடைந்து விட்டேன் என்று எல்லாரும் என்ன ஏளனம் செய்றீங்க. 10 தோல்வியில இருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன் இல்லை இல்லை அதுதான் அப்படின்னு. பாடம் கற்றுக்கிறது வந்து எல்லாத்துலேயும் தோல்வி. அது ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்குது, நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அது உண்மை. அந்த அடிப்படையில் சொன்னாரே தவிர, அதுக்கு முழுமையாக பொறுப்பேற்கிறது அவருடைய பெருந்தன்மையாக இருக்கலாமே தவிர, அது உண்மை இல்லைன்னு சொல்ல வரேன். அதிமுகவில் அன்னைக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதுவும் இவர் 2வது இடத்துல இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தார். அதனால கட்சியினுடைய தோல்வின்னா அதுக்கு முதல் இடத்தில் பொறுப்பேற்க வேண்டியவர் பன்னீர்செல்வம். இன்னும் சொல்ல போனால் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் தான் முதல் கையெழுத்து, 2வது தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தோல்விக்கு அவர் காரணம் சொல்ல வெற்றிக்கும் அவரை காரணமாக்குனீங்கன்னா ஒரு சமநிலையோடு நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லுவோம். இன்னைக்கு வெற்றி பெற்றிருந்தால் அதற்கு முழு முதற் காரணம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களைத்தான் சாரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கிடையாது. இந்த தேர்தல் நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் 21ல் அது இல்லையே. அன்னைக்கு இணைப்பின் போது கூட ஏற்பட்ட ஒப்பந்தமே கட்சியை பன்னீர்செல்வம் பார்த்துக்கணும், ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கணுன்றது தான். ஆக கட்சி தான் வேட்பாளரை நிறுத்ததே தவிர ஆட்சியில் இருந்ததுனால முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தலை. இன்னைக்கு இரண்டு பிரிவா பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு பிரிவினர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தொடர் தோல்விகளை வந்து இந்த கழகம் சந்திச்சிருக்கு. அதுதான் நான் அதை மறுக்கிறேன். 2 பிரிவுன்றது அதிமுகவில் இல்லை, இப்போவும் இல்லை, எப்பவும் இல்லை. அதிமுக எப்பவும் ஒன்றா தான் இருக்கு, ஒன்றா தான் இருக்கு. அது உங்களுடைய பார்வை. இன்னும் சொல்ல போனால் ஊடகங்களுடைய விருப்பம்னு கூட எடுத்துக்கிறேன். அதனால பிரிவு என்பது இல்லை. அப்போ நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கும் சிவி சண்முகத்துடைய பேட்டியாக இருந்தாலும் வேலுமணியினுடைய பேட்டியாக இருந்தாலும் அவங்க சொல்கிறது எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அவர் தான் பொதுக்குழு கூட்டணுன்றதுல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வேற கட்சியாக இருந்தால் அவங்க வந்து இல்லை, நீங்கள் சொல்கிற கூற்று நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நடந்த பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நீங்கள் சொல்கிற இந்த திரு சிவி சண்முகம் அவர்களோ தங்க வேலுமணி அவர்களோ இல்லை அவர்களுடைய சார்ந்த குழுவினரோ யாருமே பங்கேற்கலையே. அப்போ இரு பிரிவுங்க பெற்ற வெளிச்சம் ஆயிடுச்சு. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் அதிமுகவில் உறுப்பினர் தான். இல்லை, அவங்களாம் அமைச்சர்களாக இருந்தவங்க சார். உங்களுடைய அமைச்சரவையில் அங்கு வகித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, முக்கிய நிர்வாகிகள் அவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு கூட்டத்துக்கு வரல, அவங்களுக்கு அழைப்பு அனுப்பல. மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற நிர்வாகிகள் தான் போனாங்க. அதனால் வந்து இவங்க மாவட்ட செயலாளர் இருந்தாங்களே தவிர இன்னைக்கு இல்லை. இல்லை, அதையும் நீக்கினது திரு பழனிசாமி அவர்கள் தானே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நீக்கினார். அவர் தான் நீக்கினாருங்க. இதே வேலுமணி லீமா ரோஸை கூட்டிட்டு வந்து கட்சியில் சேர்க்கணும்னு சொல்கிறாரு. எடப்பாடி தானே பழனிசாமி தானே சேர்க்குறாரு. அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணுன்றாரு, அதையும் அவர் தானே செய்கிறாரு. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணுன்றாரு, அதையும் அவர் தானே செய்கிறாரு. அதனால் அந்த உரிமை அவர்கிட்ட இருக்குது. அதிமுகவில் வந்து எதையும் நிர்வாகம் பண்ணுற உரிமை மட்டும் இல்லை, நியமனம் பண்ணுற அதிகாரமும் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்குது. பொதுச் செயலாளர் தான் யாரையும் நீக்க முடியும், சேர்க்க முடியும். பொதுச் செயலாளர் அறிவிப்பு இல்லாமல் அதிமுகவில் எந்த விதமான நிகழ்வும் நடைபெறாது. அதுதான் சார் நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க பொதுச் செயலாளருக்கு வந்து ஒருத்தர் வந்து கட்சியில் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ முழு அதிகாரம் இருக்குது. இல்லை அதிகாரம் மட்டும் இல்லை, வேலுமணியை தலைமை நிலை செயலாளர் நியமித்ததும் பொதுச் செயலாளர் தான். அவர் வந்து பொதுக்குழுவாலோ அல்லது செயற்குழுவாலோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை. அங்கே இருக்கிற நிர்வாகிகள், அவைத்தலைவர், பொருளாளர், இந்த 2 தவிர மற்றவர்கள் எல்லாம் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தான். ஓகே, அது துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும், தலைமை நிலைய செயலாளராக இருந்தாலும், அமைப்பு செயலாளர் இருந்தாலும், மாவட்ட செயலாளராக இருந்தாலும் எல்லாமே பொதுச் செயலாளர். சரி சார், நீங்கள் ஒரு செய்தி தொடர்பாளங்கிற முறையில் உங்ககிட்ட இதை நான் கேட்குறேங்க சார். அதாவது கட்சியில் வந்து வெளியில், அதாவது கட்சியினர் மட்டும் இல்லாது இப்போ வெளியில் உள்ள மக்களும் பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் நீக்கிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் அவர் மட்டும்தான் அந்த கட்சியில் இருப்பார். ஏன் இந்த மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உங்ககிட்ட இல்லாமல் போச்சு, அதனால் கட்சி இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆகி போச்சேன்னு சொல்லி ஒரு ஆதங்கப்படுறாங்களே. இல்லை இது ஆதங்கத்தில் ஒரு நியாயம் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நேர்மை இல்லை. என்ன காரணம்னா, ஒரு கட்சியில் இருக்கிறதுனால எல்லாரையும் வந்து அவங்க செய்கிற தவறுகள் அல்லது இந்த கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அனுமதிக்கணுன்றது ஒரு சரியான எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாது, இருக்காது. அவங்கள வந்து சாதாரணமாக நிற்கலை. நீங்கள் இப்போ சரியாக பிளவுலேருந்து இப்போ சரியாக பிரச்சனைக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால்
ஓகே, அதை ஓகே. விரிவாகவே சொல்கிறேன். சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் அறிவிச்சதுலேருந்து அவங்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்ததுலேருந்து தேர்தலில் செஞ்சது வந்து பிரச்சாரத்திலிருந்து ஒரு ஆண்டுகளாக தொடர்ந்து பயணம் பண்ணதுலேருந்து தேர்தல் நடத்தினதுலேருந்து எல்லாமே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அவருடைய நேரடி பார்வையில் தான் எல்லாமே நடந்தது. அதே மாதிரி அந்த மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய பரிந்துரைகள் மற்ற நிர்வாகிகளுடைய பரிந்துரைகள் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து கொங்கு மண்டலத்தை வேலுமணி பார்த்துக்கிட்டாரு, சிவி சண்முகம் பார்த்துக்கிட்டாரு, புதுக்கோட்டையை விஜயபாஸ்கர் பார்த்துக்கிட்டாரு. இப்படி எல்லாருமே அந்தந்த மாவட்டம் அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் இருந்ததுனால அவங்க பொறுப்புகள் அடிப்படையில் அதை பார்த்துக்கிட்டாங்க. இதுதானே தவிர ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்துக்கிட்டது பொதுச் செயலாளர்ன்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ நீங்க வந்து அவர் எல்லாத்தையுமே அவர் பார்த்தாரு. வெற்றி பெற்ற உடனே சட்டமன்ற கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கிறது யாருடைய பொறுப்பு? நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு அங்கதான் நான் முடிக்கிறேன். மூத்த ஊடகவியலாளர் எல்லா கட்சிகளுக்கும் இன்னைக்கு வந்து தேர்தல் நடக்குது. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து வெற்றி பெற்று வராங்க. அந்த வெற்றி சான்றிதழை யார்கிட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க? யார் வந்து சட்டமன்ற கட்சி கூட்டுவாங்க? இங்கே தான் சார் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதாவது அதிமுக ஒரு அறுதி பெரும்பான்மை இட்டு வெற்றி பெற்றிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது. ஆனால் 47 இடங்களில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்ற சூழ்நிலையில் அவங்க எல்லாருமே ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம வந்து ஒரு எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டு விட்டது, நம்ம கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது மீண்டும் இதே மாதிரி 3வது நிலைக்கு போனால் நம்ம தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இப்போ தாவேக்க ஆட்சி அமைக்க போறாங்க, அவங்களுக்கு நம்ம வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம் என்ற நிலைக்கு தான் இந்த பிரிந்து சென்றவர்கள், அதாவது வேலுமணி ஆகட்டும். நீங்க சொன்னதுல வெளியில இருந்துன்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. மற்றதெல்லாம் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, உள்ள போய் ஆதரிக்கிறேன்னு? ஒருவேளை உள்ள இருந்து ஆதரவு கொடுத்தா கூட கட்சி இல்ல அந்த விவாதத்துக்கு நான் வரேன். அந்த ஒன்று தான் உங்ககிட்ட முரண்பாடு. அதில் ஓகே, நாங்களும் எங்களோட வியூவர்ஸும் தெரிஞ்சுக்க அதான். அதனால அது வந்து அவங்க வந்து நேரடியாக பங்கேற்கிற மனநிலைக்கு வந்ததுக்கு பிறகு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி, நான் வெளிப்படையாக இன்னும் சொல்கிறேன், இது ஊடகங்கள் கவனிக்காத ஒன்று. கூவத்தூரில் நடந்த மாதிரி பாண்டிச்சேரியில் நடக்குதுன்னு சொன்னாங்களே, அந்த சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு போய் வச்சது யார்? இப்போ தான் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. அதுதான் நீங்க இல்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர், ரமணி சார் கிட்ட இருந்து சில செய்திகள் எனக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா. அதனால அப்போ பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு தெரியறதுக்கு முன்ன, கட்சி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்ன இந்த தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்துவதற்கு முயற்சித்தவர்கள் யார்? அந்த நீங்க சொல்ற மாதிரி கடத்தப்பட்ட எம்எல்ஏக்கள் தானே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சென்று பார்த்தார்கள். அதுதான் எடப்பாடியாருடைய ராஜதந்திரம். இந்த செய்தி ஒரு கடத்தலை வந்து அது வெளியே வராம அல்லது அதை வந்து நாகரிகமா கட்சியில பிரச்சனை உருவாகாம கையாண்டது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய ராஜதந்திரம். நீங்க ராஜதந்திரம்னு சொல்றீங்க, ஆனா வெளியில வட்டாரத்துல பரவக்கூடிய செய்திகள், வெளி வட்டாரத்தை பத்தி இப்போ விவாதம் இல்லைங்க. நான் முடிச்சிடறேன். எங்களை பொறுத்தவரையும் கட்சியில எந்த பிரச்சனையும் வராம ஒரு சுகமான நிலை கொண்டு வரணும். நீங்க கேட்டீங்கல்ல பிளவு, அது வந்து பொதுச் செயலாளரால் அது உருவாகலன்றதுக்காக அந்த பாண்டிச்சேரியில உள்ள எம்எல்ஏக்களை சந்திச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய விஷயமாக சொல்லப்பட்டது என்னன்னா, நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, நம்மளுடைய ஆட்சி அமைவதற்கான சூழ்நிலைகள் நெருங்கி வருது, அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், யாரும் எந்த விதமான சபலத்திற்கும் சென்று விட வேண்டாம் அப்படி என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியதாக ஒரு செய்தி எல்லாம் வந்துச்சு. நான் சொன்னதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஓகே, என்னன்னா அந்த கடத்தப்பட்ட உறுப்பினர்கள் யார் கடத்திருக்காங்கன்ற செய்தி அவருக்கு கிடைச்சதுனால அவங்க ஒரு தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாது, அதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு வரக்கூடிய சூழல் இருக்குது, அதுக்கான முயற்சியில் நம்ம இருக்கிறோம், நீங்கள் அவசரப்பட்டு எதையாவது போய் ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு இவரை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து அவங்க கிட்டேருந்து பரிந்துரை எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்திட்டு வர்றாரு. சரி சார், நீங்கள் முடிச்சிடறேன். எந்த வித அவசரமும் வேண்டாம், நீங்கள் யாருக்கும் ஆதரவு தரீங்கன்ற முடிவை எடுத்துடாதீங்க, நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருந்து நமக்கே அந்த வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய கடமை.
ஓகே. இந்த கட்சியை ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ தொண்டர்கள் 1,34,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ம். நம்ம நம்பி நம்முடைய தோழமை கட்சிகள் இருக்கு. ஒரே அணியா போட்டியிட்டோம். ம். எடுத்தேன் கவுத்தேன் ஒரு முடிவு எடுக்க முடியுமா? ஓகே சார். ஓகே. நீங்க சொன்ன கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து கட்சியினுடைய தொண்டர்களையும், நிர்வாகிகளையும் ஆற்றுப்படுத்த வேண்டியது ஒரு முக்கியமான கடமை. ஆனா, 47 இடங்களில் ஜெயித்த அதிமுக எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? ஆ. அதாவது இல்ல, இல்ல. எதிரெதிர் துருவங்களாக இருந்த இல்ல. இதுதான் அதிமுக இதுதான் சரியான கேள்வி. நான் இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு வரேன். இந்த தேர்தல் முடிவு எதை சொல்லுதுன்னா, சரியான கோணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செய்திய சொல்லுது. யாருக்கும் அறுதி பெரும்பான்மை தரல. இல்ல, எந்த கூட்டணிக்கும் இல்ல. இல்ல. 3 வகையான அ தேர்வு தேர்வு முடிவுகள் முடிவுகள் வந்திருக்கு. வருது. ம். 1 விஜய். ம். ஒரு தனிப்பெரும் கட்சியா தனிப்பெரும் வந்திருக்கிறார். அதான் விஜய் அவருடைய கூட்டணி அவர் கூட்டணியில அவர் சின்னத்துல போட்டிட்டாங்க. அது கூட நமக்கு வேண்டாம். ம். அவருடைய கூட்டணி அப்படி அவர் எடுத்துக்கலாம். கூட்டணியே கிடையாது. தனித்தானாரு. அந்த இவரு நம்ம முஸ்தபான்னு யாரோ ஒருத்தர்லாம் இல்ல, அவரு தாவேக்காவுல அதான் சேர்ந்து அவர் அதெல்லாம் பயணித்தார். அவர் சேர்ந்து தனிப்பட்ட நின்னாரா கட்சி. இல்ல அவரு கட்சியை வந்து அந்த சின்னத்துல நின்னுதான் அது சரி. அந்த சரி நீங்க சொன்ன மாதிரி விஜய்னே எடுத்துக்கிறேன். ம். தாவேக்கான எடுத்துக்கிறேன். அது ஒண்ணு. இன்னொன்னு திமுக தலைமையில் இருந்த இந்தியா கூட்டணி. ம். இன்னொன்னு அதிமுக தலைமையில் இருந்த என்டிஏ கூட்டணி. ம். இது 3 தான் மக்களுடைய ஆப்ஷன் இருந்தது. இதை தவிர ம். ஒரு சுயேட்சையோ ஒரு தனிப்பட்ட கட்சியோ எதுவுமே இல்லை. சீமான் இருந்தாரே. சீமான் வெற்றி பெறலையே. சட்டமன்ற உறுப்பினர் சொல்றேன். சட்டமன்ற உறுப்பினர். ஓகே. சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஓகே, ஓகே. இவங்க 3 அணியா அவங்க வாக்களிச்சிருக்காங்க. ம். யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் ம். ஆட்சி அமைக்கணுன்ற உரிமையை மக்கள் தரல. ம். நான் சொல்றது உங்களுக்கு புரிய ஆமா, நினைக்கிறேன். ஆமா. அதாவது ஆக இந்த 3 பேருக்குள்ள ஒரு யாராவது 2 பேர் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க அதாவது முடியும். தொங்கு சட்டசபைங்கிற ஒரு முடிவுக்கு இல்ல மக்கள் நான் சொல்ல வாக்களிச்சிருக்காங்க. வர்றது வேற. ம். இந்த 3 பேர்ல யாராவது 2 பேர் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி எடுத்துக்கிறீங்களா? சரி. ஒரு நியாயமான அரசியல்னா ம். இதுல 2 கூட்டணி சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். ம். அது ஒண்ணு தாவேக்காவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து. ஆக ஏதோ ஒரு வகையான 2 இணைப்பு சேர்ந்தாதான் அது நேர்மையான மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு ஆட்சி அமைச்சதா இருக்கும். சரி. இதை தவிர மற்ற எல்லாம் குதிரை பேரம் தான். ம். ஏன் மறுதேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல இல்லையா? அதுதான் ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது, மறுதேர்தல் வரக்கூடாது, மக்கள் இப்போதான் வாக்களிச்சிருக்காங்கன்னு அந்த கோணம். அது கடைசி கட்டம். அது முடியாத போறதுல இப்போ இந்த முயற்சியில எல்லா கட்சியும் ஈடுபடுவாங்க. ம். ஆனா திமுக என்ன சொல்லிச்சு? நாங்க வந்து எதிர்க்கட்சியா பயணிக்க போறோம். நாங்க ஆட்சி உரிமை கோருகின்ற நிலையில இல்லைன்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. ம். அப்ப இருக்கிறது ஒண்ணு விஜய் ஆட்சி அமைக்கணும் அல்லது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்கணும். ம். விஜய்க்கு வந்து அவர் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆதரவு கேட்டிருக்கணும் அல்லது ஸ்டாலின் கிட்ட ஆதரவு கேட்டிருக்கணும். ஒரு நேர்மையான அரசியல் இருந்தா அவங்க அது சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்களோ வெளியிருந்து ஆட்சி அமைக்க அதுதானே செஞ்சிருக்க முடியும். இல்ல, அவங்களுக்கு தேவையானது வெறும் 10 இடங்கள் தானே. இவங்க 2 பேரும் நான் முடிச்சிடுறேன். முடிங்க. அதுதான் சொல்ல வரேன். அப்போ அவர் அதை வந்து விஜய் செய்யல. அப்போ அதிமுகவுக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து விஜயோட சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம் அல்லது திமுகவோட வெளியிருந்த ஆதரவு கிடைச்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வெற்றிடம் வராம ஜனாதிபதி ஆட்சி வராம மறுதேர்தல் வராம தடுக்கணும்னா தன்னுடைய கடமையை அவர் செய்யறதுக்கு முயற்சி பண்றதுல என்ன தவறு? அதுதான் அதாவது இருங்க அதுதான் நாங்க செஞ்சோம். நாங்க நேர்மையான வகையில் இந்த 2 கூட்டணியில ஒரு கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்றதுக்கு எல்லா வகையான சாத்தியக்கூறுகளையும் நாங்க பரிசீலனை செஞ்சோம். அதுக்கான முயற்சிகள்ல இருந்தோம். ஆனா எங்களுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுன்றது தான். நாங்க தேர்தலுக்கு முன்னால என்ன சொன்னோமோ அதுதான். அந்த நிலையில எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க வந்து திமுகவுக்கு போய் ஆதரவு தரேன்னு சொல்லல. திமுக ஆட்சியில நாங்க பங்கேற்கிறோம்னு சொல்லல. எதுவுமே சொல்லல. அப்படி ஒரு பேச்சுவார்த்தையோ அப்படி ஒரு முயற்சியோ எந்த இடத்துலையும் நடக்கல. அது உறுதியா என்னால சொல்ல முடியும். பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய சார்பா சொல்ல முடியும். சரி சார். நான் முடிச்சிடுறேன். இந்த நிலையில விஜய் என்ன பண்றாரு? நேரடியா யார்கிட்டயும் கூட்டணி பேசல. அவர் ஒண்ணு ஸ்டாலின் கிட்ட பேசியிருக்கணும் அல்லது எடப்பாடியார் கிட்ட பேசியிருக்கணும். 2 பேர்கிட்ட பேசாம திமுக கூட்டணியை உடைக்க முயற்சி பண்றாரு. கூட்டணியை அதாவது அரசியல் மரபுகளுக்கு மாறா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் ஒரு கட்சியை காலி பண்றது, கூட்டணியை காலி பண்றதுன்ற ஒரு சரித்திரத்தை விஜய் உருவாக்கியிருக்காரு. அப்போ காங்கிரஸை தூக்குறாங்க.
காங்கிரஸ் அவங்க தான் வாலண்டியரா போய் தாவேக்காவிற்கு ஆதரவு நீங்க கொடுத்தாங்களே. நீங்க வாலண்டியரா ஆதரவு கொடுத்தாங்களா? இவங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்பே ஒரு சுணக்கம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள எங்க பிரச்சனைகள் இருந்தது. நான் அதனால நான் வந்து சொல்றது வாலண்டியரா நான் சொல்றது அரசியல் இல்ல. ம். நான் சொல்றது தேர்தல் நடைமுறை. ம். தேர்தல் நடைமுறையில் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி எதுவோ, அந்த கூட்டணி தான் அந்த உரிமையை கோர முடியும். அந்த கூட்டணியில் பிளவு உண்டாக்குறதே வந்து அரசியல் பேரம் பேசுற முயற்சின்றேன். ம். சரி, நீங்க இப்ப ஒரு அவர அவ நேர்மையான அரசியல் நடத்துற ஒருத்தரு, ம். நீ அந்த கட்சியினுடைய தலைமையை கேளு. அந்த கூட்டணிய கேட்டு அவங்க வந்து நாங்க வரலை. இல்ல சார். நீங்க நீங்க சொல்றது வந்து விசித்திரமா இருக்கு. அதாவது விசித்திரம் இல்ல. இல்ல. அதாவது கூட்டணி கட்சிகள் யார் வரணும் அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட கேட்டா நீங்க போதும். கூட்டணி நீங்க கட்சி தலைவர்கிட்ட இல்ல கேட்கணுங்கிற இல்ல அவசியம் இல்லையே. இல்ல இல்ல அதாவது தேர்தலுக்காக மட்டும் தானே கூட்டணி. எங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் கூட்டணிகள் தனித்தனி அவங்க கட்சிகள் வந்து அவங்களுடைய அவங்க டிசிஷன் வந்து இருக்கு. அவங்களோட பதவியே முடிவுல தானே இருக்கு. இல்லைங்க, பதவியே ஏத்துக்கலங்க. அவங்க அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறவே இல்ல. ம். இல்ல, அவ் ஒருத்தருக்கு முடிவு எடுத்த பிறகு தானே அவங்க வெளியேறுவாங்க. இல்ல எந்த கூட்டணியாவது அது என்டிஏ கூட்டணியா இருந்தாலும், ஐஎன்டிஏ திமுக கூட்டணியா இருந்தாலும், நாங்க அந்த கூட்டணியில் இருந்து சுதந்திரமாக வெளிவந்துட்டோம்னு யாரோ சொன்னாங்களா? இல்ல, அப்புறம் தானே ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்படித்தானே ஆதரவு கொடுத்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும், காங்கிரஸ் ஏங்க அப்போ கட்சியும், விடுதலை சிறுத்தைகளும் அப்படித்தானே ஆதரவு கொடுத்திருக்காங்க. நீங்க நீங்க கொஞ்சம் நான் விரிவா அது பேசுறேன். இல்ல, நீங்க இல்ல சொல்லும்போது இல்ல சொன்னீங்க. இல்ல 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 நீங்க இல்ல, காங்கிரஸ் காங்கிரஸ் இல்ல, வெளிய வந்தத திமுக ரசிக்குதா? ஏத்துக்குச்சா? இல்ல, அவங்க ஏன் ஏத்துக்கணும்? இல்ல அவங்க ஏன் ரசிக்கணும்? ஏங்க காங்கிரஸ் கட்சியோட முடிவு ஓட்டு சார். ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தொண்டை ரோட்ல நன்றி சொல்றதுக்கு கூட வராம அதுக்குள்ள நீங்க அணி மாறிடுவீங்க. அது வந்து நியாயமான அரசியலா? இல்ல, அதான் சார், கட்சியோட தேர்தலோட கூட்டணி ஏங்க வைக்கிறது. நான் சொல்றது இல்ல, விஜய் நீங்க தான் சொன்னீங்க ம். ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது. இல்ல இல்ல அதனால அவர் வந்து அதிமுக கேட்டிருக்கணும், இல்ல திமுக கேட்டிருக்கணும், ஏங்க இந்த மாதிரி யார்கிட்டயாவது அது அது ஆதரவு அது கேட்டிருக்கணும். அது எப்போ ஆட்சி நடத்த முயற்சி பண்ணி நம்பிக்கை வாக்கெடுப்பு இல்லாதப்போ, அது வேற சூழலே இல்லாத ஜனாதிபதி தேர்தல் வரும்னு சொல்லி இந்த கதை. நான் ஸ்டார்டிங்லயே இல்ல, சொல்றேன். கவர்னர் என்ன நீங்க சொன்னாரு? உங்களுக்கு 118 இடங்கள் ஆதரவு தெரிவிக்கிற உடைய நோட்டீஸ் எங்க கிட்ட கொடுங்க. இல்ல உங்க ஆதரவு எம்எல்ஏ கூட இல்ல பட்டியல் எங்க கிட்ட இல்ல கொடுங்க. இல்ல அப்பதான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு இல்ல வைப்பேன்னு சொன்னாரு. ரமணி அவரு ரமணி சார் நீங்க சாதுரியமா உங்க வாத திறமையை இல்ல, நான் பயன்படுத்தாதீங்க. வாத திறமை இல்ல. இல்ல இல்ல நான் சொல்றேன் பொதுமக்களுக்கு தெரியாது. ஆளுநர் அப்படி சொல்லவே இல்லை. ஆளுநர் என்ன அப்ப சொன்னாருன்னா, ஏன் 4 தான் அலைய வச்சார் சார்? நான் இதை கேளுங்க. ஆளுநர் என்ன சொன்னாரு? நான் ஒரு பெரும்பான்மை கட்சி, எனக்கு பதவி பிரமாணம் செய்யுங்க, நான் ஃப்ளோர்ல நிரூபிக்கிறேன்னு அவர் விஜய் கேட்டிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சரி, அவர் என்ன பண்ணாரு? காங்கிரஸ் 5 சேர்த்து சரி, என்கிட்ட வந்து எங்க கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோருங்கன்னு கேட்டார். அப்போ எவ்வளவு இருக்குன்னா சரி, 12 இருக்குன்னாரு. சரி. அப்போ மீதி வந்து 112. கூட்டணின்னு வர சொல்ல, நீங்க தேர்தல்ல போட்டியிட சொல்ல ஒரு அணியா போட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி, ஆனா நீங்க வந்து இப்போ வந்து ஒரு 5 பேரை கூட்ட சொல்ல நீங்க அது 118 இல்லையே, அது மெஜாரிட்டி இல்லை, அதனால அதை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. சரி சார். உங்களுடைய வாதத்துப்படியே எடுத்துக்கும். ம். இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுடைய எம்எல்ஏக்களை அந்த பட்டியல சேர்த்ததுனால தான் பிரச்சனை அப்படி இல்ல இல்ல என்றால், இல்ல அதை இல்ல நீக்கி வேற லெட்டர் கொடுங்கன்னு இல்ல சொல்லிருக்காங்க. இல்ல எவ்வளவு நேரம் ஆயிடும் சார்? இல்லைங்க. அது வந்து அவங்க செஞ்சிருக்க வேண்டியது. இவங்க வந்து இல்ல, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால தான் ஆட்சியை 4 தடவை அலைய வச்சாரா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லைங்க. இவங்க வந்து ஒரு முறையான அப்ரோச் இல்லாதனால வந்து அது வந்து அதை பண்ண அது இன்னொரு விவாதம். இவங்க ஆரம்பத்திலேருந்து எப்படி இமெயில் அனுப்பிச்சாங்க, கவர்னர் எப்படி ட்ரீட் பண்ணாங்க, கவர்னர் போய் பார்க்க சொல்லி ஒரு பொக்கே கூட கொடுக்காம அவர் வந்து அவங்களுடைய செக்ரட்டரி ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போறாரு. இவர் போய் ஒரு பொக்கே கூட கொடுக்கல. அதெல்லாம் பேசினோம்னா அது வேற மாதிரி ஓகே, போகும். ஓகே. அதனால 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 அவங்களுடைய அரசியல் அவங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது அப்படியே எப்படி வேணா வச்சுக்கலாம். எடுத்துங்க. அது எனக்கு அது விவாதம் இல்லை. ம். என்னுடைய ஆங்கிள் என்னன்னா, இவர் வந்து அந்த கூட்டணியினுடைய ஆதரவு வெளியிருந்து கொடுங்க, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, நான் ஆட்சி சரியா நடத்தினா ஆதரவு கொடுங்க, இல்லைன்னா உங்க நிலைப்பாட்டை எடுத்துங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு தார்மீகமா பொறுப்பேற்று ஆட்சி உரிமை கோரி இருந்தாருன்னா இந்த சிக்கலே வந்திருக்காது. ம். ஆனா ஒரு முதல்ல திமுக கூட்டணி உடைச்சாரு. அதுக்கு பிறகு மற்ற கட்சிகள் வந்து திமுகவினுடைய உத்தரவுக்கு காத்திருந்தாங்க. இன்னைக்கு வரைக்குங்க. ஆனா வெளியில சொல்ற விஷயங்கள் என்னன்னா சார், இந்த மாதிரி எதற்காக அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதோ, கிட்டத்தட்ட இல்ல 53 ஆண்டுகள் இல்ல வந்து யாரை எதிர்த்து ஆட்சி பண்ணாங்களோ, இல்ல இன்னைக்கு அவங்களுடைய தயவுல ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிமுக வந்து தயவுல முயற்சி இதுல செய்கிறது. நீங்க ஏன் நாங்க ஆட்சி அமைச்ச பிறகு விஜய் கட்சியினுடைய ஆதரவை வாங்கியிருப்போம். நீங்க அதிமுக ஆட்சி அமைப்பதற்குரிய அந்த முயற்சியில் ஈடுபட்டோம். அவங்கள வந்து நாங்க இல்ல, மதுரை அதாவது ஜனாதிபதி நீங்க ஆட்சி நீங்க வந்துடக்கூடாது. அரசியல்ல வந்து எதுவும் நடக்கும்.
ஆனால் அதிமுக எந்த காலத்திலையும் வந்து திமுகவுடைய ஒரு இணக்கமா போகுன்றது நடக்கவே நடக்காது. ஆனா அப்படித்தானே நடந்துச்சு. இப்போ எங்க நடந்தது? இவங்க இப்போ தன்னுடைய அதாவது தன்னுடைய இந்த செயல் வந்து நடைமுறைக்கு வரலன்னு உடனே வந்து இந்த இல்ல மாதிரி பொய் பிரச்சாரம் சரி பண்றாங்க சரி அப்படி எல்லாம் இத சொல்றாங்க. இத சொல்றது யாரு? திரு தொல் திருமாவளவன் அவர்களே ஏ, நேத்து ஒரு பேட்டியில வந்து இப்போ வாங்க இத சொல்றது சிவி சண்முகம் தானே. சிவி சண்முகம் தானே சொல்றாரு. ஆமா, சிவி சண்முகம் உள்ள நாடே தமிழ்நாடே இதை பத்தி பேசினாங்க. அதுதாங்க சிவி ஃபிளாஷ் சண்முகம். நியூஸ் எல்லா டிவிலையும் ஃபிளாஷ் நியூஸ் சரிங்க. வச்சு பத்திரிகையில எல்லாம் இல்லைங்க, கொட்டை எழுத்துக்கள் அது வந்துச்சு. அது வந்து அதிமுக ஆட்சி எங்க அமைக்க திமுக ஆதரவு. அரசியலே தெரியாம கவர்னருக்கு பதவி ஏத்துக்கிறதுக்கு வந்து ஃபேக்ஸ் இமெயில் அனுப்புற ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகினா தமிழ்நாடு என்ன ஆகுன்ற பயத்துல இருக்கிறவங்க உருவாக்கணும். பெரும்பான்மையான மக்கள் அவங்கள தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க அதாவது நீங்க mail அனுப்ப தெரியல. இதுதான் வந்து ஊடகங்களுடைய தவறான புரிதல் நான் சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், அது போல இவர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அது உண்மை இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக சொல்ல பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆனார். அவரை டிஸ்மிஸ் பண்ண போதும் 3 முறை முதலமைச்சர், பெரும்பான்மை வெற்றி தான் முதலமைச்சர். ஆனா இவருக்கு பெரும்பான்மை தரல, இவருக்கு அரசியல் தெரியல. அதிமுக கூட்டணியோட நான் முடிச்சிடுறேங்க, திமுக கூட்டணியோட இவர் சேர்ந்து அரசியல் நடத்தினாதான் இவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, மக்கள் அவரை விரும்புறாங்க. ஆனா இவர்கிட்ட தனியா ஆட்சி கொடுத்தா நடத்த மாட்டாருன்னு நம்புறாங்க. அதனால அந்த நான் முடிச்சிடுறேங்க, அந்த 2 கூட்டணியில ஒரு கூட்டணியே இருந்தாலொழிய இவர் ஆட்சி நடத்த முடியாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் அந்த தீர்ப்பு தந்தாங்க. ஏன் நீங்க 120 கொடுத்திருந்தாங்களா 118 கொடுத்திருந்தாங்களா நம்ம இந்த விவாதமே பண்ண போறது இல்லை. அதனால மக்கள் வந்து இவருக்கு என்ன இடம்ன்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதே சமயம் தமிழ்நாடு எப்படி இருக்கணும்ன்றத அவங்க முடிவு பண்றாங்க. இவங்க ஏற்கனவே ஒன்று அதிமுக இல்லது திமுக, இவங்க தான் வந்து தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் தெரியும், இவங்களோட நிர்வாகம் தெரியும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல இருக்கு. இதை எதிர்கொள்ளணும்னா ஒரு இவங்களை யாராவது ஒருத்தர் கூட இருந்தாதான் இவங்க சரியா செய்வாங்கன்றது அவங்க எதிர்பார்க்கலாம். நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? இல்ல இவங்க 2 பேருமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தானே இவங்க 2 பேரும் வேணாம்னா அவருக்கு பெரும்பான்மை கொடுத்துருக்கணுமே. இல்ல இந்த நான் கேட்கிறேன், 2 பேரும் வேணாம்னாங்கல்ல, அப்போ 2 பேர்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் இழுத்து எதுக்கு ஆட்சி அமைக்கிறீங்க? இப்போ அதாவது தாவேகா வந்து அதிமுகவிடம் நேரடியாக நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற 25 நபர்கள் எம்எல்ஏக்கள் தான் வாலண்டியரா போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க கேட்டது வந்து இடதுசாரிகள்ட்டும் இடதுசாரி அதாவது கம்யூனிஸ்டுகள்கிட்டையும் காங்கிரஸ் கிட்டையும் விடுதலை சிறுத்தைகிட்ட தான் அவங்க ஆதரவு கேட்டாங்க. இருங்க நீங்க இது வந்து நேரம் கடந்துட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த கூட்டணியில் இருக்கு சார்? அவங்க கேட்டது நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். நான் கேட்டது விடுதலை சிறுத்தைகள் எந்த கூட்டணியில் இருக்கு? அவங்க கூட்டணி திமுக கூட்டணி இருந்தாலும் இந்த அரசு அமைக்கிறதுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படி சார் சொல்லுங்க சார். நான் அந்த கேள்விக்கு நான் உங்ககிட்ட வரேன். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்த கேள்விக்கு நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் IUML எந்த கூட்டணியில் இருக்கு? எந்த இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் மட்டும்தான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம். அடுத்து ஒரு மாநகராட்சி தேர்தல் இருந்து எல்லாத்துலயும் நாங்க வந்து அவங்களோட சேர்ந்து போட்டிட்டோம் சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு சரித்திரத்திலேயே இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியில எண்ணிக்கை குறைவாகவும் எதிர்கட்சியில வந்து அதுக்கு இணையாகவும் இருக்கிறது இந்த சட்டமன்றம். அதனாலதான் சார் தொங்கு சட்டசபை அமைந்தது. அதான் அதனால அது வந்து இவங்க வந்து நான் திமுக கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க அனுமதி தந்திருக்காங்க, அவங்க கூட இருக்கிறாங்க. அதுதானே உண்மை. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அந்த கூட்டணியிலிருந்து இவர் வந்து ஆட்கள் எடுத்திருக்காரு. அவங்க நேர்மையாக அவங்க கிட்ட இருந்தால், அவங்க முறையாக அவங்க கிட்ட இருந்து விலகி வந்திருந்தா, அல்லது அவங்களே ஒரு முடிவு எடுத்து இவங்களுக்கு ஆதரவு தந்திருந்தா இந்த வந்து பேரம் பேசுகின்ற நிலை இருந்திருக்காதுன்ற. இல்ல சார், இதை முடிச்சிடறேன். இது வந்து திமுக சைடு. நான் திமுகவை பத்தி அதிகம் பேச வேண்டாம், இருந்தாலும் நீங்க ஒரு புரிதலுக்காக அதை பேசுறேன். இது திமுகவிலிருந்து கூட்டணி உடைச்சாங்க. கூட்டணி உடைச்சு அவங்க 2 கட்டானா இன்னைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுதான் அந்த கூட்டணி. அதிமுக என்ன பண்ணாங்க, அதிமுகவில் இவங்க ஒரு நியாயமான ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும், மக்களுக்காக அவங்க உழைக்கணும்னு தான் முறைப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆதரவு கேட்டிருக்குமா வேண்டாம். அதை வந்து செய்யவே இல்லை. ஆனால் இந்த கட்சியில் இருக்கின்றவர்களை கடத்தி கொண்டு போய் பாண்டிச்சேரியில் வச்சிருந்தாங்க. அது உங்களுக்கு தானே வச்சிருந்தாங்க. எங்க கட்சியில் இருக்கக்கூடிய எங்க ஆட்கள் உங்க ஆட்கள் இல்லைங்க.
நீங்க வந்து வேலுமணியை உள்ளாட்சி துறை அமைச்சர் ஆக்குறேன்னா அவர் பதவிக்காக போனார்னா அவர் எங்கால் இல்லைனா இல்ல அவர் தாவேக்கா கிடையாது, அதிமுகவுடைய ஆமாங்க. எம்எல்ஏ நீங்க தானே அவரு. அமைச்சரவையில இடம் தரோம், உங்களுக்கெல்லாம் வந்து மைன்ஸை வந்து சிவி சண்முகத்துக்கு தரோம், வேலுமணிக்கு உள்ளாட்சி துறையை தரோம், கேபி அன்பழகனுக்கு கல்வித்துறையை தரோம்னு சொல்லி நீங்க பேரம் பேசி அவரை வந்து இந்த கட்சியை உடைக்கணும்னு முடிவு பண்ணி ஆளை விலைக்கு வாங்கினீங்கன்னா நீங்க சொல்ற தகவல் தான் எங்களுக்கு புது தகவலா இருக்கு. புது தகவல் இல்லைங்க. போர்ட்போலியோட நீங்க சொல்றீங்க. ஆமா. இந்த துறை தரம் அந்த துறை தரம் சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு கூட அவங்களுக்காக தானே 22 துறையை வந்து ஒதுக்காம வச்சிருக்காங்க. இன்னும் நம்பிட்டு தானே இருக்காங்க. ஆக அவங்களுக்கு ஒரு ஆசையை காட்டி, அது பணத்தாசையோ அல்லது பதவி ஆசையோ எதையோ ஒன்று சொல்லி அது எப்போ செய்கிறாரு அதுதான் கேள்வி. விஜய் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கப்படுகிறார், நம்பிக்கை வாக்கெடுப்பை பெற வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. இவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுகின்ற அந்த இடைப்பட்ட நேரத்தில் இதை செய்கிறாரு. அது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேலை இல்ல, ஒரு முதலமைச்சர். ரமணி சார், நீங்க சொல்றது வந்து ஒரு அரசியல் கட்சி நேர்மையானவனா அந்த அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கு அவங்க விண்ணப்பம் கேட்டு அவங்க கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனா இந்த கடத்தி கொண்டு போய் ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு சார், நான் உங்ககிட்ட தர்க்கம் பண்றதுக்காக நான் அந்த கேள்வி கேட்கல. ஆனா ஒரு 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 வியூவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது வாலண்டியரா தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது சிவி சண்முகம், வேலுமணி உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலையில் அவர் தனியா இருந்ததுனாலதான் 2 பிரிவா பிரிஞ்சது. சரி சரி, அப்படிதானே? இல்ல, ரெண்டு பிரிவு இல்லைன்ற நான் இப்பவும் சொல்றேன், 2 பிரிவு இல்லைன்ற. 47 பேர் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற கட்சி தலைவராக கையெழுத்து போட்டிருக்காங்க. 2வது கட்சியினுடைய சட்டமன்ற கட்சியை நியமிக்க வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை. இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவங்களே தன்னிச்சையா வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லாம தலைவர் தேர்ந்தெடுக்க முடியுமா? இல்லை, ஆவடிக்குமார் சார்கிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா நீங்கள் அரசியலில் ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் சொன்னீங்கன்னா ஓரளவு சரியா இருக்கும். எப்படின்னா இப்போ வந்து 2 தரப்புல இருந்து கொறடா 2 தரப்பு அதுதான் இல்ல நீங்க மறுத்தா கூட தயவு செய்து நான் சொல்றத மறுத்தால் கூட அதுதான் யதார்த்தம் இல்ல. நான் என்ன சொல்றேன், சட்டமன்ற வெட்ட வெளிச்சம் ஆயிடுது சார். இனிமேல் வெட்ட வெளிச்சம் இல்லைங்க, விலை போயிட்டாங்கன்றாங்க. நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன். 25 பேர் விலை போயிட்டாங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்தா கூட 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். ஓகே, கட்சி பிரிவு நீங்க சொல்ற கட்சி பிரிவுன்னா அந்த பிரிவே இருந்தா கூட 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது அது ஒரு பக்கம் அசம்பிளியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கட்டும். இப்போ அது என்னன்னா 25 பேரை வைத்து நீங்க வந்து ஒரு முழுமையா ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடியாது நீங்க சொல்றக்கூடிய வாதம் நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து கொறடாவுடைய வார்த்தையை மீறி வாக்களித்தால் மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். அங்க யாருமே அதிமுக தரப்புல கொறடாவை நியமிக்கவில்லையே. அது சபாநாயகருடைய சாதுரியம் நான் எடுத்துக்கிறேன். கட்சி தாவல் தடை சட்டம் எந்த இடத்துல பாயும்? கட்சி தாவல் தடை சட்டமே இதுல இது ஃப்ளோர்ல தேவையில்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சியை நடத்துறது தேர்தல் கமிஷன் அங்கீகரித்து தேர்தலை நடத்தியது எடப்பாடி பழனிசாமி. அவருடைய அனுமதி இல்லாமல் எப்படி இவங்க வந்து ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க முடியும், சட்டமன்ற கட்சியை தேர்ந்தெடுக்க முடியும்? அதுதான் உங்களுக்கு எம்எல்ஏ யார் அதிகமா இருக்கிறாங்களோ அது எப்போன்னா ஒரு சட்டமன்ற கட்சியில உருவாகி அந்த சட்டமன்ற கட்சியில பிரச்சனையோ பிளவோ வந்ததுன்னா வந்துருச்சா சட்டமன்ற கட்சி அமைக்கலையாங்க, அமைச்சு சபாநாயகர் உத்தரவு கொடுத்தாரா? நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல 2 பேரும் லெட்டர் கொடுத்திருக்கீங்களா? 2 பேர் லெட்டர் கொடுத்திருக்கீங்களா இல்லையா? சபாநாயகர் மறுபடியும் நீங்க கிளாரிபிகேஷனுக்காக கேக்குறீங்க, எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் சட்டமன்ற கட்சி 2ன்னு யார் சொன்னது? சபாநாயகரே சொல்றாரு. 2 பேரும் கடிதம் கொடுத்திருக்காங்க, விரைவில் நான் வந்து அறிவிப்பேன். நீங்க சபாநாயகர் சொல்றாருன்னா அவர் ஒண்ணு சட்டம் புரியாம இருக்கணும் அல்லது தெரியாம சொல்லணும், வேணும்னு சொல்லணும். நான் முடிச்சிடறேங்க. சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசினார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேசினார். அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. வேலுமணி அந்த தொகுதியினுடைய பிரச்சனையா பேசுறாரு. அவரை நேத்தே பேசினாரு, அதனால அவரை பேச விட்டேன்னு சொன்னாரே தவிர அதிமுகவில் அவர் குழுவினுடைய தலைவர்னு பேச வச்சேன்னு சொன்னாரா?
இல்ல அப்போ ஒரே நீங்க கட்சியை சேர்ந்த 2 ஒரே தலைவர்களை பேச இல்ல வைக்கிறதுக்கான அதுதான் சொன்னாரு சபாநாயகர். அது இந்த கேள்வி எழுப்புனாங்கல்ல அவையில. அப்போ அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய அதிகாரம் அவர் வந்து கேட்டாரு. நேத்து தற்காலிக சபாநாயகர் சொல்ல அவர் பேச உரிமை கேட்டாரு, கொடுத்தாரு. நேத்து கேட்டிருந்தா உங்களுக்கும் கொடுத்துருவோம். நீங்க முன்கூட்டி சொல்லியிருந்தா உங்களையும் நான் பேச விட்டுருப்பேன்னு சொன்னாரு. அவர் வந்து கட்சியின் சார்பில் பேசல, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேச கேட்கிறாரு, அதனால கொடுத்தாரு. சரி சார், அப்படியே நீங்க சொல்ற பிரகாரமே எடுத்துக்கிட்டா கூட சட்டமன்றத்தில் உள்ளவங்க அவங்க 25 பேர் விருப்பப்படுறாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க, அதனால அந்த விருப்பத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இல்லைங்க, அதுதாங்க பேரம் பேசி, அதாவது சார் பேரம் பேசுறாங்க, குதிரை ஏங்க, பேரம், அதெல்லாம் என்ன பேச விடுங்க செகண்டரி சார், பேச விடுங்க சார். சார். நீங்க உங்களுடைய கருத்து நீங்க தான் முக்கியம். நான் ஒரு உங்களுக்கு தர்க்கம் பண்றதுக்காக இல்ல கேட்கல. இல்ல இல்ல நான் ஒரு கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் டூத், நீங்க சொல்ற வாதப்படி பார்த்தா கூட 2/3 இருந்தா நீங்க சொல்ற வாதம் கூட ஏத்துக்கப்படும். அவர் ஒரு தனி கட்சியாக கூட அவங்க ட்ரீட் பண்ணலாம். ஆனா 2/3 இல்ல, 23 பேர். அதுல வேற அவங்க மனு கொடுத்ததா சொல்றீங்களா அந்த சபாநாயகர்கிட்ட? என்ன கொடுக்குறாங்க? 22 பேர். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இவர்தான். ஆனா அவரை கட்சி விட்டு எடுங்க கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல அவர் தான் சொல்றாரு, பொதுக்குழுவை கூட்டுங்க, நம்ம பேசுவோம். இவங்க யாருங்க பொதுக்குழுவை கூட்ட சொல்றது? அதிமுகவில் வந்து பொதுக்குழு 25 நான் சொல்றதை கேளுங்க. 27 எம்எல்ஏ நாங்க போட்ட பிச்சைங்க. அதிமுக தொண்டனுடைய உழைப்பு, ரெட்டை இலை சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இவங்க போய் ரிசைன் பண்ணிட்டு போய் விசில்ல நிக்கிட்டா யார் கேட்க போறோம்? எங்களுடைய உழைப்புல அந்த வெற்றி பெற்ற அந்த சான்றிதழை கூட நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத அந்த பதவிக்காக கட்சியை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவங்களுக்கு பதவி கிடைக்கணுன்றதுக்காக இந்த கட்சியை காட்டி கொடுங்க. நான் கேட்கிறேன், 12ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்த நாள். ஒரு மனிதாபிமானம் இருந்தா ஒரு ட்விட்டர்லயாவது வாழ்த்து போட்டிருப்பாங்கல்ல, போட்டாங்களா? ஒருத்தர் போட்டாங்களா? இல்ல, போடல. இதே 2021 வேலுமணி பதவி ஏற்றுக்க சொல்ல என்ன சொன்னாரு? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னாரா இந்த தேர்தலில்? இந்த பதவி ஏற்றுக்க சொல்ல அவர் கையெழுத்து போட்டு ஏ ஃபார்ம் டி ஃபார்மில் கொடுத்து இவரை வெற்றி பெற வச்சு அவர் போய் 3 முறை பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு வச்சா அவர் பேரை கூட சொல்ல. அதிமுக சார்பில் வெற்றி பெற்றோம், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வாய்ப்பு தந்தான்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவையில் இருக்கிறாரு. எவ்வளோ அவர் மனசு வேதனை பண்ணும். நீங்க நியாயம் தர்மம் எல்லாத்தையும் விட்டுருங்க, அரசியல் பதவி வரும் போகும். ஒரு மனிதாபிமானம் இருந்தா இப்போ அவங்க வாழ்த்து சொல்லாதான் பொதுச் செயலாளர் பிரச்சனையா? இல்ல, பிரச்சனை இல்ல. அவர் எவ்வளவு தாங்கிட்டு இருக்காரு. இதே அவருடைய உழைப்பை நாங்க குறை சொல்லல. அவருடைய அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இன்னைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அவர் பிறந்த நாளுக்கு இத்தனை வருஷம் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க, இப்போ எப்படி நடந்தீங்கன்னு அதை தொண்டம் பார்ப்பாங்க. நீங்க நேர்மையாளர்னா அதை ஏன் தவிர்க்கணும்? நீங்க நேர்ல சொல்றது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு தயக்கம் இருக்கலாம், ஒரு ட்விட்டர்ல போட்டிருக்கலாம், இல்ல ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கலாம். எத்தனை இப்போ நவீன யுகத்தில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. யாராவது ஒருத்தர் செஞ்சாங்களா அந்த அணியில? சரி சார், நீங்க வந்து சொன்னீங்க, அதாவது இந்த கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வாக்குகளை வாங்கி நீங்க துரோகம் செஞ்சிட்டீங்க நிச்சயமா அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு தான் நாங்கள் இந்த முயற்சி எடுக்கிறோம். ஏங்க, இதை விட நகைச்சுவை ஏதாவது இருக்கா? விஜய் என்ன சொன்னாரு தேர்தலுக்கு முன்னால? அதிமுக மற்றும் சிலர், அதிமுக பேரே குறிப்பிடல, அதான் மற்றும் சிலர், மற்றும் சிலர் போட்டி எங்களுக்கு திமுகவும் தான் சொன்னார். தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான், ரெண்டு தான். நாங்க தான் களத்தில் இருக்கிறோம், அவங்க ஆடே இல்லை. இன்னைக்கு அதானே அவர் செஞ்சிட்டு இருக்காரு. நீங்க வந்து விஜய் ஆதரிச்சிங்கன்னா விஜய்க்கு திமுக தானே போட்டின்றதை உறுதிப்படுத்துவீங்க. அப்போ அதிமுக களத்தில் எங்க இருக்கும்? அதிமுக தொண்டன் வந்து என்ன பண்ணுவான்? நீங்க அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினாதான் அதிமுக பலகீனப்படுத்தணுன்றது அவங்களுடைய திட்டம். அதுக்கு நீங்க விலை போயிட்டீங்க. இப்ப என்ன தேவை இருக்கு? இவ்வளவு நாள் 5 வருஷம் திமுகவை எதிர்கொண்டு தொண்டன் நீங்க, உங்களுக்கு என்ன இந்த 5 வருஷத்துல பதவி இல்லாமல் இருக்க முடியாதா? அதுவும் இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நிற்கும் நீடிக்கும்னு தெரியாது. ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு சிலரை கூட்டணி என்ற பேர்ல சேர்த்துக்கிட்டு அவங்களும் இவங்கள நம்பாம ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க சொல்ல நீங்க அவ்வளவு சீக்கிரம் போய் சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படிதான் இருந்தா கூட அவங்க ஆட்சி நல்லா நடக்குது, ஒரு கொள்கை ரீதியா நம்மோட ஒத்து வராங்க,
அப்படின்னா, 2வது நான் இன்னும் நீங்க வந்து ஒரு தெளிந்த ஊடகவியலாளர்ன்றதுனால கேட்கிறேன். கட்சியினுடைய கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டிய இடம் எது? பொதுக்குழுவும், பொதுச் செயலாளர் தான். ஆனா சி.வி. சண்முகம் சொல்றாரு, என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளிய வந்தான்ட்டு. இவரு யாரு? யாருங்க? என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளிய ஏன்னா, என்டிஏ கூட்டணியில இருக்கவங்கள நான் சேர்க்க மாட்டேன்னு விஜய் சொன்னதுக்காக இவரு வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா, எது தான் தோன்றித்தனம்? ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு எடுக்க வேண்டிய முடிவை நான் இன்னும் சொல்றேன், பொதுக்குழுவை கூட்டுங்க, அது கூட்டுங்கன்றாங்க. இன்னைக்கு வந்து நான் சரியா சொல்றேன், 85% பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்கள் ஏற்கிறோம். இந்த கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை, பொதுக்குழு கூட்ட தேவையே இல்லைன்னு இன்னைக்கு தலைமையகத்தில் கூடி முடிவெடுத்து எல்லா மாவட்டங்களையும் கூடி அவங்க தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. 2வது இன்னொன்று சொல்கிறேன், அதிமுக சட்ட திட்டங்களை பற்றி பேசுகிறவங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் பெரிய அறிவாளிங்க நினச்சிக்கிட்டு சட்ட பாதுகாவலர் அது இதுன்னு சொல்லிட்டு அலைகிறவங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், அதிமுகவில் பொதுச் செயலாளரை நீக்குவதற்கு பொதுக்குழுவுக்கு கூட அனுமதி இல்லை, அதுக்கு கூட வாய்ப்பே இல்லை. அதிமுகவினுடைய தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் பொதுக்குழுவை விட அதிகாரம் பெற்றவர். பொதுக்குழு ஒரு ஆண்டுக்கு முறைதான் கூடும், ஒரு முறைதான் கூடும். அந்த கூடுகின்ற வரை கட்சியை நிர்வகிக்க வேண்டியவர், நியமனம் செய்ய வேண்டியவர், நீக்க வேண்டியவர், கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை நிலைப்படுத்த வேண்டியவர் பொதுச் செயலாளர் மட்டும்தான். சரி சார். சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த கட்சி தொடங்கிய பிறகு பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி அப்படியே நிலைத்திருக்கும்னு. அதே மாதிரி தான் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களும் சட்டப்பேரவையில் பேசும்போது, இன்னும் 100 ஆண்டுகள், இப்போது மட்டுமல்ல இன்னும் 100 ஆண்டுகள் இந்த அதிமுக என்ற கட்சி ஆட்சி கட்டிலில் இருக்கும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தா அதிமுக ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு, தொண்டர்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாக இல்லை. ஏன்னா இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, தொண்டர்கள் வழிநடத்துகின்ற, தொண்டர்கள் உழைப்பால் உயர்ந்திருக்கின்ற கட்சி. இது எவ்வளோ நீங்கள் 96ல் நான் நேரடியாக பார்த்தவன். 96ல் அம்மா தோத்துட்டாங்க, கட்சி தோற்று 4 இடத்துல தான் வெற்றி பெற்றதுனால ஒரு மிகப்பெரிய தோல்வி. அன்னைக்கு இருந்த நேரத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது அந்த திருமணம் நடத்த வச்சு அதை போட்டுக்கிட்டு ஒரு வெளியே நடமாட முடியாதனால அதிமுக கொள்ளைக்காரன் நினச்சி ஜனங்களும் ஊடகங்களும் பார்த்த ஒரு மோசமான சூழ்நிலை. அப்போவே எதிர்த்து நின்று அரசியல் நடத்தி நாங்கள் மீண்டு எங்களை நிரூபித்தோம். அதனால் ஒரு தோல்வி மட்டுமே ஒரு கட்சியை வீழ்த்தி விடுன்றதுக்கு எந்த உதாரணமும் வரலாற்றில் இல்லை. ஆனால் இந்த தோல்வி அது கூட என்னங்க, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சட்டமன்ற கட்சியை தேர்ந்தெடுத்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுத்து ஒரு கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணி அடிக்கிறாருங்க. அவரை மட்டும் பார்க்க மாட்டேன், நான் எல்லாரையும் போய் பார்ப்பேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாரு. உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அசிங்கப்படுத்தினா அவர் வீட்டில் போய் நீங்கள் விருந்து சாப்பிட்றீங்க, அவர் அனுப்புல சோபாவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவருக்கு பொக்கே கொடுக்குறீங்கன்னா ஒரு கட்சி தொண்டர் ரசிப்பானா? நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தனி மனிதர் இல்லை, இந்த கட்சியினுடைய அடையாளம். இந்த கட்சி அவர் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். அவரை வந்து நான் மதிக்க மாட்டேன், ஏற்க மாட்டேன், அவர் வந்து ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னா அவரை வந்து நீங்க ஆட்சியில் உட்கார வைக்கணும், அவர் வந்து கொடுக்குற சலுகைகளை பெற்றுக்கிட்டு அவருக்கு வந்து கூஜா தூக்கணும், அவருக்கு பல்லக்கு தூக்கணும், அவரை வச்சு அதிமுக காப்பாற்ற போறோன்னா எங்க போய் காப்பாற்றுவீங்க? நீங்க களம்ன்றது இது வரைக்கும் திமுக அதிமுக இருந்தது. இப்போ இன்னைக்கு நீங்க திமுக அதிமுகன்ற களத்தை தொடரணும்னா நீங்க போய் தாவேக்காவை ஆதரிச்சிங்கன்னா களம் எப்படி உங்க கையில் வரும்? அப்போ திமுக விஜயம் தானே போகும். அப்போ நீங்க தானே கட்சி அழிக்கிறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நாம வந்து போராடலாம், தொடர்ந்து நமக்கு வாய்ப்புகள் வரும், இந்த ஒரு தோல்வியில மட்டும் நம்ம கட்சி வந்து இழந்துட முடியாது, நமக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு வந்து காமராஜுக்கு பதவி கிடைக்கலாம், இன்னைக்கு வந்து சி.வி. சண்முகத்துக்கு பதவி கிடைக்கலாம், வேலுமணிக்கு பதவி கிடைக்கலாம், கே.பி. அன்பழகனுக்கு கிடைக்கலாம், இன்னைக்கு எஸ்.கே. சுப்பையாவுக்கு கிடைக்கலாம், விஜயபாஸ்கருக்கு கிடைக்கலாம். இந்த ஒரு 10 பேருக்கு பதவி கிடைக்கிறதுக்காக இந்த கட்சியை படி கொடுத்துடணுமா? இந்த கட்சி எப்படி அரசியல் இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சிக்கு எதிராக நாம விரும்பின ஆட்சி இல்லை, அந்த ஆட்சிக்கு எதிராக நீங்க களத்துல நிக்கிறதுக்கு பயந்துகிட்டு அவங்க சலுகையில நீங்க வந்து கட்சியை காப்பாற்ற நினைச்சீங்கன்னா எப்படி முடியும்? இந்த கட்சியை எப்படி தூக்கி நிறுத்துவீங்க? நீங்க தாவேக்காவை ஆதரிச்சிட்ட பிறகு அரசியல்ல வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க ஒரு பி டீம் தானே போக முடியும்.
தன்னுடைய சுயத்தை அதிமுக இழந்துடல. அம்மா சொன்னாங்கல்ல, 100 ஆண்டுகள் நீங்க இப்போ சொன்னீங்க, 100 ஆண்டுகள் ஆனாலும் புரட்சி தலைவர் இந்த ராமச்சந்திரன் செத்த பிறகும் இந்த கட்சி 100 ஆண்டுகள் வாழும் சொன்ன ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு அந்த கட்சியை கொண்டு போய் நீங்க ஒரு ஒரு 3 வருடத்துக்கு முன்ன தன்னுடைய எந்த நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தாத, என்னைக்கு எதையுமே அரசியல்ல சாதிக்காத, எதையுமே சரியா செய்கின்ற மனநிலைக்கு கூட இன்னும் வராத ஒரு கட்சிக்கு பின்னால போய் அதிமுக பாரம்பரியம் உள்ள கட்சி ஆதரிக்கணும்னு சொன்னா இது என்ன அரசியல்? இதை எப்படி தொண்டர்கள் ரசிப்பாங்க? இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கணும்னா அந்த பதவி கிடைக்கிறதுக்காக கட்சி படி கொடுக்கணுமா? எத்தனை தொண்டர்கள் உயிரை கொடுத்து உழைப்பை கொடுத்து வாழ்க்கையை இழந்து இன்னைக்கெல்லாம் நான் 72லேருந்து இந்த கட்சியில் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் பதவி எத்தனையோ பேர் கூப்பிடுறாங்க, அதுக்காக பதவி கிடைக்குதுன்னு போனேன்னா நான் ஒரு மனுஷனா? இன்னைக்கு 5 வருஷம் விஜயபாஸ்கரால் பதவி இல்லாமல் இருக்க முடியாதா? எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா சார், அதிமுக ஒன்றுபட்டால்தான் மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல உயிர் திறந்து நிற்கும். அதுக்கான சாத்தியம் இருக்கா? நிச்சயமா அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒன்றுபட்டிருக்கு, தொண்டர்கள் ஒன்றுபட்டிருக்கோம். இன்னைக்கு சாத்தியம் இருக்கான்னா அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டு அதுதான் நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிக்கை விட்டிருக்காரு. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதை தான் வெளிப்படுத்துறாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க தவறை உணர்ந்து திரும்பி வந்தால் ஏற்றுக்க தயார். இப்போ கூட யாரையும் புறக்கணிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. இந்த கட்சி பலப்படுத்தணுன்றதான். ஆனால் அவர்கள் அதிமுகவில் நாங்கள் இருக்கிறோம், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், நம்ம கூடி பேசுவோம், கூடி பேசி விஜயம் ஆட்சியில் பங்கேற்போம்னு சொன்னால் அவங்களுடைய விருப்பத்தை தனிப்பட்ட ஒரு 10 பேர் பதவி பெறதுக்காக அதிமுகவை பலி கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை. இது சுயம்புவான கட்சி, சுதந்திரமான கட்சி, உறுதியான கட்சி, உண்மையான கட்சி. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இவ்வளோ சோதனையில் கூட 1,33,34,000 வாக்கு, 1,34,00,000 வாக்குகள் பெற்ற கட்சி. இந்த கட்சி யாருக்கும் பின்னால் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நிற்காது. நாங்கள் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய நிலைப்பாடு என்பது மக்களுக்கு தெரியும். மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க. மக்கள் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை பார்த்து வேதனைப்படுறாங்க. இன்னைக்கு ஏதோ தெரிஞ்ச இன்ஸ்டாகிராமை பார்த்து மீம்ஸை பார்த்து ஏதோ ஏமாந்துட்டோம், அதனால் இது ஒரு 6 மாதம் ஓடுமா இந்த வண்டின்றது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகன் படம் போல் இது ரிலீஸ் ஆகாதுன்னு நினச்சாங்க, ஏதோ ரிலீஸ் ஆகிடுச்சு. அது எவ்வளோ நாள் ஓடுதுன்னு பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி திமுக கூட்டணி அதிலிருந்து உடச்சி இவங்க திமுக கூட்டணியை இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத ஒரு நிலையை அவங்க சங்கடத்தை உருவாக்கியிருக்காங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி மற்றவங்க கிட்டேருந்து விலை பேசி மற்றவர்களுடைய ஆதரவில் இவங்க பணத்தை வச்சுக்கிட்டு வாங்கலாம், பதவி வச்சுக்கிட்டு வாங்கலாம், லாட்ரி பணம் இருக்கின்றதுக்காக ஆடலாம். அது எல்லாமே திட்டமிட்ட ஒரு செயலாக தான் பார்க்குறோம். இந்த திட்டமிட்ட செயலுடைய எதிர்விளைவுகள் நிச்சயம் இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு நேர்மையான வகையில் ஆட்சி அமைக்கல. நேர்மையாக ஆட்சி நடத்தினால் ஓரளவுக்கு அதிலிருந்து மீண்டு வரலாம். அதுக்கான அறிகுறி எதுவும் இல்லை. அதனால இது நிச்சயமா இந்த ஆட்சி தொடர வாய்ப்பே இல்லை. புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சி வருவதற்குரிய முயற்சிகள் நாங்கள் இருக்கிறோம். அதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணுன்றது காலம் சொல்லும். ஓகே சார், நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு. தொடர்ந்து பார்ப்போம் சார், எப்படி அதிமுகவுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு. அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.